அப்படின்னு அதை விட்டுறணும். அடுத்தது கலக்குகிற பிரகிருதியையும், இந்த அச்சித் சம்பந்தம் இருக்கே உடல், அதனால ஏற்பட்ட சம்பந்தங்கள், அதையும் கலங்கி கிடக்கிற சம்சாரிகளையும், காத்தாலே வந்து சுவாமி அவர் கூப்பிட்டார் அங்க போனேன் இவன் கூட போனேன்னு கண்ட இடத்துல போகாதேங்கிற சம்சாரிகளையும் தஞ்சம் அன்று அவங்கள பற்றவே கூடாது என்று கைவிட்டு, இப்ப போடுவோங்க சுவாமி விட வேண்டியது எதை பற்றணும் தெளிவா சொல்றாரு பாருங்க. தெளிவிக்கிற ஆச்சாரியனையும், அந்த பகவானதான் முதல்ல பற்றணும். தெளிவிக்கிற ஆச்சாரியனையும் தெளிந்திருக்கும்னா கவனம் வச்சுக்கணும். தெளிந்திருக்கும்னா அவர் இதுல எல்லாம் சம்மந்தமே இல்லை. எது காத்துட்டு இருக்கார்? எப்படி இருந்து அவன் திரும்பி வந்தா சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த கருணை கிருபை என்ற உள்ளத்தோட தெளிந்திருக்கிறவன், தெளிந்திருக்கும் ஈஸ்வரனையும் பற்றுகை கான் இவ்வாத்மாவுக்கு ஸ்வரூபம். ரொம்ப அழகா சொல்லிட்டாரா. தஞ்சமான விஷயம் என்ன? ஆச்சாரியனையும் ஈஸ்வரனையும் பற்று, பிரகிருதியையும் சம்சாரிகளையும் விட்டுவிடு. இவ்வளவுதான் சொல்றார். அழகான வாக்கியம். 3 முடிவுற்றது. 4வது